Hi guys, how you all doing? Okay guys, welcome back to my channel, Mr. Universe. Okay guys, so in the Mr. Universal channel, I'm going to talk about everything, all about general knowledge, all about tech, all about the movies, all about what's happening currently. So guys, you can stay tuned in my channel. Daily என்னோட சேனல் நீங்கள் பார்க்கலாம், டெய்லி அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு content. ஸோ நீங்கள் பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணீங்க. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் மை content. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னாக்க, அந்த கடந்த ஒரு வருஷமா எல்லாருமே when is it coming நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாரு, நம்ம தளபதியோட படம். ஓகே, மாஸ்டரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தளபதி Talapathy and Lokesh Kanagaraj is the director. So in the படத்தை பத்தி வந்து how much pre-business they did and how they are doing now in box office-ல வந்து அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். Okay, so guys, coming back to Master movie. Okay, Master, there's not much to say about it. Everyone knows the name. Okay, Lokesh Kanagaraj director and Ilay Talapathy Vijay is acting, Malavika Mohanan and Makkal Selvan, Vijay Sethupathi நடிக்கிறாரு. அர்ஜுன் தாஸ் everyone likes his bass voice. ஒரு பேஸ் வாய்ஸ் தான் வந்துட்டு ஒரு ரொம்ப டீப்பான வாய்ஸாக இருக்கும். இது ஓடோன்னு டீப்பாக அவர் பேசுவார், அப்படி இருக்கும், செமையாக இருக்கும் அது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது மாஸ்டர் வந்துட்டு இஸ் லைக் எவ்ரி ஒன்ஸ் ஹை எக்ஸ்பெக்டட் மூவி. எப்படின்னாக்கா, நானே கைதி பார்த்து முடிச்சோடனே ஒரு 3 நாள் கைதி வெளியே வந்து 3 நாள் அனௌன்ஸ் பண்ணாங்க. மாஸ்டர் ஒரு என்ன தளபதிஸ் நியூ மூவி வித் லோகேஷ் கனகராஜ் அண்ட் அனிருத் மியூசிக்னோடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அது எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேறு லெவலில் கொண்டு வந்துருச்சு. ஸோ லைக் டாக்கிங் அபவுட் லோகேஷ், மாநகரம் I just watched it 3 days back. அது பாதியிலேருந்து தான் பார்த்தேன், ஆனால் உட்கார வச்சிருச்சு இந்த படம். ஸ்க்ரீன் பிளேயும் அந்த பிளாட்டும் ஸோ அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங்கில் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் அதோட ரைட்டிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். how they brought up the story, how they did the screenplay, and Kaidi, no need to say, everyone loved that movie. It was something different in இப்போ நார்மலாக வந்து லைக் கமர்ஷியலான சினிமா தானே ஓடிக்கிட்டு இருக்கு. மூவிஸ் லைக் Bigel, all this, it's the plot, you'll know, ஒரு அளவுக்கு தெரிஞ்சிடும் இதான் அடுத்தது நடக்க போகுதுன்னு. ஸோ கைதி வந்துட்டு லைக் வாஸ் டோட்டலி இன் அ டிஃப்ரெண்ட் ஜோன். கைதி வந்து சம்திங் லைக் டேரக்டர் மிஸ்கினோட படம்லாம் இருக்கும், முகமுடி, those kind of movies, right? ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் அந்த மாதிரி படம், ஒரு லைட்டிங் மாதிரி அப்படி இருட்டான செட்டிங் வச்சு அண்ட் அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற சீன்லேருந்து கார்த்தியை இன்ட்ரடியூஸ் பண்ணுற சீன், ஆல் தேட் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி பின் சீயிங். கார்த்தி இப்படி அந்த ஏஞ்சி இப்படி பார்ப்பாரு, அந்த சீனே வந்து நம்மளுக்கு சம்திங் ஒரு அந்த வைப் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி இன்னொன்று லோகேஷ் கனகராஜ் மேலே வந்துட்டு லைக் எவ்ரி ஒன் ஹேட் அ லாட் ஆஃப் how to say, expectation was high. Even until now my expectation is too high until I'm not watching the movies in pirated websites, because I'm saving the best for the last. Amazon Prime la release ஆகும். And also I urge all of you guys, Amazon Prime la போய் பாருங்க. இது நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க். எப்பயுமே every single small movie or big movie, small actor, new actor, Malaysian actor, India actor, everyone is the same for me. So whatever effort they are putting, I even watch local Malaysian movies also நான் தியேட்டர்ல தான் போய் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி இன்னொன்று, please give your support, because the producers, they're putting a lot of money. And speaking about money, this movie's budget is 130 crores, and for publicity and print they invested one more 5 crores. Okay, yeah, so total up அது வந்து 135 crores வருது. Okay, yeah, I'm going to talk about the business, என்ன ப்ரீ பிஸ்னஸ், இந்த தியேட்டருக்கு வரதுக்கு முன்னால் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிச்சு படம். ஓகே, என்னது திஸ் மூவி மாஸ்டர் மூவி வந்து எவ்வளோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிச்சு, அண்ட் ஆல்சோ இப்போ எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, அண்ட் சம் இன்சைட்ஸ். இந்த கொரோனா நடந்தனால என்னென்ன வந்துட்டு தடைகள் வந்துச்சு. நார்மலாகவே வந்துட்டு தடைகள் பற்றி பேசணுன்னாக்கா, தளபதி மூவினாலே தடைகள் நிறையா வந்துடும். ஓகேயா, ஈவன் சின்ஸ் தோஸ் டேஸ் திருப்பாச்சி டைமில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு, பிகாஸ் ஹி யூஸ் டு ஹேவ் தட் அருவா அண்ட் ஆல், அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் தேட் வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சது துப்பாக்கி படத்தில்
துப்பாக்கி படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த போஸ்டர் he will having that he will be smoking in the poster cigar or something அந்த போஸ்டரை பேன் பண்ணணும்னு பிரச்சனை வந்துச்சு. செகண்ட் வந்து துப்பாக்கின்ற டைட்டில் வந்து வேற ஒரு டைரக்டர் வந்து ஏற்கனவே அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி தலைவா படம் வந்து பாலிட்டிக்கலி இன்ஸ்பயர்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பிரச்சனை வந்து அது அன்டில் அதோட பாக்ஸ் ஆஃபீஸை கூட இம்பேக்டட் தலைவா நிறைய இடத்துல வந்து ஓட விடல அந்த மாதிரி என்னமோ பிரச்சனைலாம் இருந்துச்சு. ஸோ நிறைய ஸ்க்ரீன்ஸ்லேருந்து அதை தூக்கிட்டாங்க பிகாஸ் ஆஃப் it had some politics பற்றி பேசுகிற மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு I don't want to go deep into that. I'll save it for another day. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்த மாதிரி தான் இந்த டைம் வந்து எந்த சைட்லேருந்தும் வரல. கொரோனான்ற ஒரு விஷயம் வந்துட்டு it made this it put everything all the movies Indian 2 this one master supposed to release April 2020. ஸோ மார்ச்சே வந்து ஆடியோலாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, பாட்டெலாம் ஹிட் ஆயிடுச்சு. அன்டில் now பாட்டெலாம் சார்ட்ஸில் இருக்குது. பாட்டெலாம் கொஞ்சம் பழசா ஆயிடுச்சு ஐட்டம் மாரி கூட ஒரு ஃபீல் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க கிட்ட. இப்போ தான் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆனால் படம் ரிலீஸ் ஆகணுன்னே நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்துச்சு, இந்த டைம் பேண்டமிக் டைமில் வெளியாகுதா, ஹிட் ஆகுமா ஆவாதா அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் மாஸ்டர் தளபதி ஆல்வேஸ் டாப் அப்படின்னு காமிச்சிட்டாரு. அண்ட் ஆல்சோ the producers would be happy seeing all these results. Okay, I'll give you what's the insights என்ன எவ்வளோ பிஸ்னஸ் ப்ரீ பிஸ்னஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னு. ஓகே கைஸ், talking about மாஸ்டர், அதோட பட்ஜெட் நான் சொன்ன மாதிரி 135 crores. ஓகேயா, ஸோ அவங்க வந்து இந்த சேட்டலைட் யூஸ்வலி தியேட்டரிக்கல் ரைட்ஸும் சேட்டலைட் இதெல்லாமே வந்து விற்றுருவாங்க. Producers will sell, and the music rights, everything, they will sell it out. So once they sell it out, they will get a portion of it. Even if they don't hit the theaters, the movie or theater or the box office collection varudhukku munale, they will see some money. Okay, yeah. So satellite வந்து Tamil Nadu theatrical rights, they sold it for 62 crores. Okay, yeah. And satellite for Sun TV and Tamil and Telugu rights, okay, Sun TV kitta வந்து they sold it for 29 crores. Sony Music, the audio rights, okay, Sony Music bought it for 4.5 crores. And Amazon Prime, okay, brought the digital rights for 23 crores. Okay, yeah. And also overseas movies another distributors எல்லாம் வந்து வாங்கி அந்த ரைட்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தாக்கா they made like 184 crores. Okay, yeah, the budget is 135 crores, right, for all of that, but they made 184 crores. When you calculate and see, they made a profit of 49 crores. Okay, yeah, 49 crores வந்து pre-release, before the movie hit the theaters itself, they have done that business. So which is a good thing for the producer. Okay, yeah. And also movie வந்து 3 நாளே வந்து it shattered all the box office collection. Like United Arab Emirates லே வந்து 1.4 million எடுத்துருச்சுன்ட்டு ரிப்போர்ட்ஸ் காமிக்குது. It even surpassed Wonder Woman and Tenet. எப்படின்னாக்கா போஸ்ட் பேண்டமிக்ல ரிலீஸ், ஓகே, போஸ்ட் திஸ் பேண்டமிக், ஆஃப்டர் பேண்டமிக் வந்த மூவிஸ்லேயே வந்து ஆக ஹையஸ்ட் கிராசிங் மூவியாக வந்துட்டு மாஸ்டர் வந்து அமைஞ்சிருக்கு. அப்படின்னா அது ஒரு பெரிய சாதனை. ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் த ஹோல் டீம், ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் Talabadi, hats off for the producers, hats off for Anirudh, everyone, the whole team have to celebrate this. So, and also all the fans in Malaysia, India, everywhere, all Talabadi fans, they will be cheering right now. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. And also பார்த்தாக்க நார்மலி வந்து தியேட்டரில் போயிட்டு இருக்கிறவங்க டிக்ளைன் ஆகும். ஓகேயா, டிக்ளைன் ஆகும். ஆனாக்கா வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் காமிக்குது எப்படின்னாக்கா ஆள் குறையல. இப்போ வந்து 13th January ரிலீஸ் ஆகிச்சு, இப்போ இன்னைக்கு வந்து 24th ஆயிடுச்சு. So at the time I'm going to post this video, it's going to be 24. So பார்த்தீங்கன்னாக்கா அப்பயே வந்துட்டு இப்போ வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் போகிறாங்க. முன்ன வந்து நிறைய யூத் ஆடியன்ஸ் போயிட்டு இருந்தாங்க, இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் போயிட்டு இருக்காங்க அப்படின்லாம் வருது. ஸோ இந்த 374 டெய்லி ஷோஸ் இந்தியாவிலே போயிட்டு இருக்கு. ஓகேயா, ஸோ 334. அண்ட் ஆல்சோ சில தேட்டர்ஸில் வந்து 7 ஷோஸ் டெய்லி வைக்கிறாங்கல்ல, அது எல்லாமே ஃபுல் ஆக்குபென்சி இருக்குது. ஓகேயா, ஸோ ஐ மீன் ஃபுல் ஆக்குபென்சி இல்லை, எவ்ரி ஷோ இஸ் ஃபில்ட். ஓகே, 50% ஆக்குபென்சி தான் கொடுக்குறாங்க. அண்ட் எவ்ரி ஷோ வந்துட்டு ஆளுங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து ஒரு நாளே 3 ஷோ பார்க்குறாங்க. ஒரு ஆளே 3 ஷோ வந்து ஒரு நாளில் பார்க்குறாங்களா, அப்படிப்பட்ட ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. இதுதான் என்னன்னு தெரியல. ஆந்திரா அண்ட் தெலுங்கானா வந்து தே பாட் த டிஸ்ட்ரிபியூட்டிங் ரைட்ஸ், ரைட். ஸோ 2 நாள்லேயே வந்து அதோட போட்ட காசை திருப்பி எடுத்துட்டாங்க அப்படின்ற ரிப்போர்ட்லாம் காமிக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ ஜஸ்ட் நவ் ஐ வாஸ் சீயிங் திருப்பூர் சுப்ரமணியம். ஓகே, திருப்பூர் சுப்ரமணியம் வந்துட்டு ஹி வாஸ்
he was explaining he has status and all. Dolby Atmos statusலாம் அவர் ஓன் பண்ணுறாரு இந்தியாவில். அவர் சொல்லிட்டு இருந்தார் சூப்பரான கொலெக்ஷன், இன்னும் ஒரு வாரத்தில் வந்து இன்னும் வேறு லெவலில் போயிடும் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து இந்த இத்தனை நாள்லேயே வந்து 200 crores ஹிட் பண்ணியாச்சு. 200 crores ஹிட் பண்ணிட்டோன்னே அண்ட் ஆல்சோ அண்ட் இட்ஸ் ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங் அப்படின்றாங்க. இந்த பேண்டமிக் டைம்லேயும் வந்துட்டு தளபதி வேற லெவல். ஹி ஹேஸ் திஸ் க்ரௌட் புல்லிங் எப்படின்னாக்கா மாஸ் அதான் மாஸ். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்தாலும் அவரோட படங்க வந்து எப்படியாவது காசு எடுத்துரும்னு ஒரு இது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ 200 crores மேலே போயிடுச்சு. அண்ட் ஒன்லி திங் மலேசியாவில் ரிலீஸ் ஆகலை, மலேசியா அண்ட் சர்டன் பிளேசஸ் இன் த குளோப். ஸோ பட் டோன்ட் வரி கைஸ், அமேசான் ப்ரைமில் நெக்ஸ்ட் மந்த் வந்துடும். ஸோ தோஸ் who are Vijay fans or movie buffs, everyone, please I urge you guys, please go and watch it in theaters illa, in Amazon Prime. Okay, yeah, Amazon Prime subscribe பண்ணி பாருங்க. Don't go for bootleg, don't go for piracy, don't go for like all these websites and all, or don't go for, I heard there's some in Telegram also it's coming out and all. So அதெல்லாம் வேணாம். எப்படினாலும் வீட்டில் ஒரு நல்ல சிஸ்டமில் அப்படி பார்க்குறது தான் பெட்டர். The best is theaters, yes, no doubt, because Dolby Atmos and the feeling, even the producer Thirupati Subramaniam will say Dolby Atmosல வந்து அந்த ஃபீல் வந்து வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு. ஆனாக்கா வந்து இப்போ தியேட்டர் இல்லாதனால சில இடத்துல நம்ம இப்படி தான் காம்பன்சேட் பண்ணி ஆகணும் ஃபார் டைம் பீங் until all these corona virus problems are solved. ஓகே, ஸோ இதுதான் கைஸ் மேட்டர். இன்னைக்கு படம் சூப்பராக இருக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் இளைய தளபதி அண்ட் ஆல் தி இளைய தளபதி ஃபேன்ஸ். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் and all. So I also, you can call me a fan, I go by the director. So Lokesh என்ன பண்ணிருக்காருன்னு I'm really eager to watch. This is what happened and this is the business on what's going on. என்ன எப்படி அதோட பிஸ்னஸ் ஓடிட்டு இருக்கு, மாஸ்டரோட பிஸ்னஸ். And also it's going up very high. Post pandemicல one of the highest grossing movie அமையும்ட்டு internationally everywhere it's number one. Every single place it's going number one அப்படின்ட்டு ரிப்போர்ட்ஸ் காமிக்குது. So guys, this is my content for today. வேறு ஏதாச்சும் டாபிக் என்ன நான் பேசணும்னு நினச்சிங்கனாக்கா எனக்கு வந்து just put in the comment and just buzz me. I will publish comments. I will publish my content daily. Okay, yeah, I'll be publishing my content daily. So please watch and subscribe if you like it. And tell me what I can do extra. வேறு என்ன content செய்யணும், வேறு என்னத்தை பற்றி content செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள். நான் வந்து I'm going to cover Bollywood, Hollywood, Collywood, about the directors, everything I'm going to cover. I'm going to cover not only film this thing, I'm going to cover about everything else. உலகத்தில் நடக்கிற ரொம்ப how to say compelling things, interesting things. I'm going to talk about it. So stay tuned. Please keep on supporting me and peace out guys. Yeah.